வைவேஸ்வரம் கிராமத்துல ஒரு அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஐயோ, கையில காசும் இல்லை, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்குது. என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. இருந்த பணம் எல்லாம் அம்மாவோட வைத்திய செலவுக்கே சரியா போயிடுச்சு. உள்ள போய் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்கு இப்போவாச்சும் உடம்பு பரவாயில்லையாம்மா? ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன், சாப்பிட்றீங்களா? எனக்கு அதெல்லாம் வேணாம்மா. என்னோட போகிற காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இங்க பாருமா, உனக்குன்னு நான் எதுவுமே சம்பாரிச்சு வைக்கல. நம்ம மூங்கில் தோட்டத்தை தவிர அந்த மூங்கில் தோட்டத்தை யார்கிட்டையும் வித்துறக்கூடாது. என்ன, அதை நீ பத்திரமா வச்சுக்க. அது நம்ம பூர்வீக சொத்துக்கன்னு, அதை பெருக்கணும் தான் நினைக்கணும். அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, என்னை பாருங்க. என்னை ஆசாசியை தூக்கி முத்தோலாம் கொடுப்பீங்கல்ல சின்ன வயசுல, எனக்கு இப்போ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் பாசத்தை நான் அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எந்திரிங்கம்மா. என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்னதான் பண்ண போகிறேன் என் வாழ்க்கையில்? அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவள் ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருந்தா. அடுத்து நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா. நம்ம அம்மா சொன்னாங்கல்ல மூங்கில் தோட்டம் இருக்குன்னு, அங்கே போய் மூங்கிலை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம். மனசு நிம்மதியே இல்லை. தனியாக இருக்கிறது எவ்வளோ வலின்னு எனக்கு தெரியும். போய் அங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த மூங்கில் தோட்டத்துக்கு கிளம்பி போனான். அம்மா நமக்குன்னு விட்டுட்டு போனது இந்த மூங்கில் தோட்டம்தான். இந்த மூங்கில் தோட்டத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நம்ம உட்காந்தது போதும். போய் எங்கேயாச்சும் வேலை கேட்கணும். நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை. அது ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை கேட்கணும். போய் வச்சதான் வச்சாங்க. ஒரு நல்ல தோட்டத்தை வச்சுருந்தது, அதுவும் நான் அறுவடையாச்சும் பண்ணி பொழைச்சிருந்துருப்பேன். இதை வச்சு என்ன பண்ணுறது? சரி, கிளம்புவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். கவிதாக்கா, கொஞ்சம் வெளியே வாங்கக்கா. அடடே, என்ன ஈஸ்வரி, புதுசாக இங்கெல்லாம் வந்திருக்கிற? எப்போவும் அந்த சைடெலாம் பார்க்கவே முடியாது. என்னம்மா ஆச்சு? அவங்க அம்மா இறந்ததுலேருந்து உடம்பே மெலிஞ்சு போயிட்டம்மா. எப்படி இருந்த ஆளு நீ இந்த மாதிரி ஆயிட்டையே? உன்னைய பார்க்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. சரி, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை கவிதாக்கா. வீட்டில் அம்மா இறந்ததுலேருந்து சாப்பாட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் உங்கள் ஹோட்டல் இருக்குல்ல, அதில் ஏதாவது எனக்கு வேலை போட்டு கொடுங்களே. அந்த வேலை இருந்துச்சுன்னா என்னோட வயிற்றுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் சரியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. எனக்கு வேறு வழியே தெரியலை. என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? உன்னைய போய் வேலைக்கு சேர்க்காம இருப்பேனா? உன்னோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. உங்கள் அம்மா இருக்கப்ப ஒரு வேலை கூட உன்னைய பார்க்க விடாது. இப்போ என்கிட்ட வந்து ஹோட்டலில் வேலை வாங்கித்தாங்கன்னு கேட்குற. நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நமக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தான் தீரணும். சரிம்மா, நாளையிலேருந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துடுறியண்ணே. சரி, போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்கக்கா. சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன். மாமா, உங்களை தான் மாமா பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு உதவி வேணும். அட, என்னம்மா ஈசு, என்கிட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்னால எந்த உதவியும் உனக்கு கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாதா? உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, என்னை அவ்வளோதான். உன் கூட பேசுகிறேன்னு தெரிஞ்சாலே அவ என்னை வெளுத்து கட்டிடுவா. என்ன உதவின்னு சீக்கிரம் சொல்லு. மாமா, அது வந்து நம்மளோட மூங்கில் தோட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அம்மா இறந்துட்டாங்க. அந்த தோட்டத்தை வச்சு இனிமேல் என்ன மாமா பண்ணுறது? நீங்கள் வேணா அந்த மூங்கில் தோட்டத்தை வாங்கிக்கோங்களே. அம்மா சொல்லியிருக்கிறாங்க இதை யாருக்கும் விற்காதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை அப்படி இருக்குது. நீங்களாச்சாதான் வாங்கிக்கோங்க மாமா. ஐயோயோ, எனக்குலாம் வேணாமா. உங்கள் அம்மா உயிரோடு இருக்கப்பயா அந்த மூங்கில் தோட்டத்தை கேட்டதுக்கு என்னை அந்த திட்டுச்சு. இப்போ செத்ததுக்கப்புறம் நான் வாங்கினேன்னு தெரிஞ்சு ஆவியா வந்து என்னை கொன்னே போட்டுவிடும் பார்த்துக்க. என்னங்க மாமா, உங்களை நம்பி தானே வந்தேன். தயவு செஞ்சு அந்த தோட்டத்தை வாங்கிக்கோங்க. குறைஞ்ச விலைக்கு வாங்கினாலும் பரவாயில்ல. ஐயோயோ, நீ ₹1 அந்த தோட்டத்தை கொடுத்தா கூட எனக்கு வேணாம்மா. எதுக்கு உங்கள் பாவம் எனக்கு? தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு. உங்கள் அத்தைக்காரி வந்தானா என்னைய வெளுத்து கட்டி போடுவா. அந்த மாதிரி சொல்லவும் அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. வீட்டுக்கு போய் உக்காந்து ஒரே யோசனையாக இருந்தது அவளுக்கு. நம்ம எப்படி தான் வாழ போகிறோம்னு. அம்மா, நீங்கள் எனக்கு விட்டுட்டு போனதே அந்த மூங்கில் தோட்டம் தான். அதையும் விற்றா யாரும் இந்த கிராமத்தில் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்து. சரி, கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு அவளும் போய் தூங்க போயிட்டா.
அந்த நைட்டு முழுக்க அவங்க அம்மாவை நினச்சே அவள் தூங்குனா. காலையில் எந்திரிச்சதுமே வேக வேகமாக பை எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு கிளம்புனா. அடடே ஈஸ்வரி, வாமா, வேலைக்கு வந்துட்ட. சொன்னனுமே அந்த டயத்துக்கு டான்னு வந்துட்டியே, ரொம்ப நல்லது. இங்கே பாருமா, வேலை செய்கிறப்ப அங்கு இங்குன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எடுத்து கொடுத்து தான் ஆகணும், சரியா? அதெல்லாம் நான் நல்லா வேலை செய்வேன்க்கா, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அந்த கடைக்கு ஒரு ஆள் வந்து உக்காந்துருந்தாங்க. அக்கா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கக்கா, எடுத்துகிட்டு வரேன். எல்லா வெஜ் ஐட்டமும் இருக்குது. அந்த அக்காவும் சாம்பார் சாதம் வேணும்னு கேட்டாங்க. உடனே அவள் அதை கொண்டு போய் எடுத்து கொடுத்தா. அவங்களும் அந்த சாம்பார் சாதத்துக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. ஆட்டி, எனக்குலாம் தெரியாது. இந்த கடையில் இல்லைன்னா உன்னை சமத்தியாக வாங்கி கொடு என்பதுக்கு. எனக்கு ஒழுங்கா நான் கேட்டதை வாங்கி கொடு. எனக்குலாம் தெரியாது, எனக்கு வேணும். அட பொருடா, நான் இங்கே கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட கேட்குறேன், இருந்தால் வாங்கி தரேன். இல்லைன்னா பெசாட்டு நடைய கட்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா அழுது புறட்டு இருந்தேன்னா அடிச்சு விடுவேன் பார்த்துக்க. ஏமா, இங்கே மூங்கில் பிரியாணி எதுவும் இருக்காமா? இந்த பையன் நேற்றுலேருந்து அடம் பிடிச்சிக்கிட்டே கிடக்குறியான். அந்த மூங்கில் பிரியாணி இருந்தால் கொண்டு வந்து கொடு. ஏதோ வீடியோவில் எல்லாத்தையோ பார்த்துட்டியாம் போல, அதுலேருந்து வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு கிடக்குறியாமா? மூங்கில் பிரியாணியா? அப்படின்னா என்ன பாட்டி? இங்கே அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எதுக்கும் இந்த அக்காட்ட கேட்குறேன். கவிதாக்கா இருக்குமா? இங்கே பாருமா, மூங்கில் பிரியாணி அதெல்லாம் இங்கே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுலாம் டவுனுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே போய் வேணால் வாங்கி சாப்பிடுங்க. கிராமத்துக்குள்ளே வந்து இதை கேட்டால் எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? இந்தாடா, கேட்டுக்கிட்டியா? இல்லைன்னு அவங்க வாயால் தானே சொன்னாங்க. அப்புறம் நான் ஏமாத்தினேன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்குலாம் தெரியாது. எனக்கு மூங்கில் பிரியாணி வேணும். இல்லைன்னா நான் வீட்டில் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த பாட்டி அந்த பையன் அடம் பிடிச்சனால அடித்தவனா அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போனாங்க. எங்கக்கா, நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மூங்கில் பிரியாணினா என்ன? நான் இதுக்கு முன்னாடி அதை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படின்னா என்னதுக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா. மூங்கில் இருக்குல்ல, அதை நல்லா சேப்பாக வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு நல்லா அரிசி இருக்குது பார்த்தியா, அது கொஞ்சம், அப்புறம் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அது கொஞ்சம் போட்டு வேக விட்டோம்னா அது பேர் தான் மூங்கில் பிரியாணி. மூங்கிலில் வேக வச்சு கொடுக்குறனால அது ருசி நல்லா இருக்கும். எங்கக்கா, அப்போ நீங்கள் அந்த பிரியாணி செஞ்சு விற்றா உங்களுக்கு லாபம் தானே கிடைக்கும். பேசாட்டு அந்த பிரியாணியை செஞ்சு விற்க வேண்டியது தானே? ஐயையோ, எனக்கெல்லாம் வேணாம்மா. அவ்வளோ மூங்கிலுக்கு நான் எங்கே போகிறது? தினமும் மூங்கில வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு வர நம்மளால முடியாதுப்பா. ஏங்கா, அப்போ நாங்கள் மூங்கில் தோட்டம் தானே வச்சுருக்குறோம். பேசாட்டு அந்த மூங்கில் பிரியாணியை நான் செஞ்சு இந்த கிராமத்தில் விற்றா எனக்கு நல்லா வியாபாரமாகும்ல. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா அந்த மூங்கில் பிரியாணி வியாபாரத்தை நான் பண்ண ஆரம்பிக்கட்டுமா? அதுக்கு என்னம்மா, தாராளமாக பண்ணு. இதில் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ தாராளமாக பண்ணி எப்படியாச்சும் முன்ன வரப்பாரு. தனி பொண்ணாக இருந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் யாராச்சும் சாதிச்சு காட்டுக்கண்ணு. அவளும் சந்தோஷத்தோட அந்த மூங்கில் காட்டுக்கு போனா. அந்த மூங்கில் மரத்தில் இருக்க எல்லா மூங்கிலையுமே நல்லா பெரிய பெரிய வாதா பார்த்து வெட்டிக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு கட்டையும் நல்லா பெருசாக வர மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தா. அப்பா, ஓரளவு எல்லா கட்டையும் வெட்டியாச்சு. இனி இதில் மூங்கில் பிரியாணி எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக நம்ம கடை நல்லா போகும். அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் போய் பிரியாணி பண்ணவும் ஆரம்பித்தா. இந்த பிரியாணி கிரேவியை நல்லா செய்யணும். அப்போனா தான் பிரியாணி ரொம்ப சுவையாக வரும். சும்மா இந்த ரெடிமேட் பொடியெலாம் வாங்கி போடாமல் நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை போட்டோம்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். ஒரு வழியாக அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த மூங்கிலுக்குள்ளே அவன் நெப்பிக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு மூங்கிலாக எடுத்து அந்த மூங்கிலுக்குள்ளே பிரியாணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக எல்லா மூங்கிலுமே அந்த பிரியாணியை நெப்பிட்டா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, மூங்கில் பிரியாணி தயாராகிருச்சு. இந்த கிராமத்திலே முதல்ல மூங்கில் பிரியாணி வந்திருக்கு. எல்லாரும் வந்து நிச்சயம் வாங்கி சாப்பிடுங்க. பாட்டி பாட்டி, அங்கே பாரு மூங்கில் பிரியாணி, வா வா போகலாம். அந்த பையன் வேக வேகமாக ஓடி வந்தான். அக்கா, மூங்கில் பிரியாணி போட்டிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்குக்கா. இந்த கிராமத்துக்குள்ளே யாருமே மூங்கில் பிரியாணியே போட்டதில்லை, நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. ஒன்னால தான்ப்பா நான் இந்த கடையை போட்டேன். நீ அன்னைக்கு மூங்கில் பிரியாணி கேட்டில, அதுக்கப்புறம் தான் எனக்கு இது யோசனையே வந்துச்சு. ஏன் நம்மளும் மூங்கில் பிரியாணி போடக்கூடாதுன்னு. எங்கள் அம்மா மூங்கில் தோட்டம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் அந்த மூங்கில்லாம் வெட்டி நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துகிட்டு வரேன்ப்பா. நிச்சயம் வாங்கி சாப்பிடு, கண்டிப்பாக சுவை அருமையாக இருக்கும். அப்பா, ஒரு வழியாக மூங்கில் பிரியாணியை இந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டுட்டம்மா. இந்த பையன் தினமும் என்னை உயிரை வாங்குறியான். டவுனுக்கு கூட்டிகிட்டு போ, அதுக்கு கூட்டிகிட்டு போகணும். இனி அங்கே போகவே தேவையில்லை. இங்கே பக்கத்துலேயே போட்டனால பக்கத்துலேயே நான் பேசாமல் வந்து வாங்கிக்குவேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கண்ணு உன் மூங்கில் பிரியாணி. இன்னும் சாப்பிட்டா ருசி அதிகமாக இருக்கும். இவனுக்கு கொடுமா. இந்தா தம்பி, நீ கேட்ட மூங்கில் பிரியாணி எவ்வளோ வேணுனாலும் வாங்கி சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் அக்கா உனக்கு பிரியாணியை ஃப்ரீயாக தான் தருவேன். என்ன? ஏன்னா ஒன்னால தான் எனக்கு இந்த யோசனையே வந்திருக்கு. அதனால பிரியாணி இன்னைக்கு உனக்கு ஃப்ரீ தான்.
அக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குக்கா. இந்த மூங்கில் பிரியாணியை நீங்க கொட்டும்போது ரொம்ப அருமையா இருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இது போதும் தம்பி. நீங்க பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே, அம்மா நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் இன்னைக்கு பிரியாணி ஃப்ரீயா தான் கொடுக்க போறேன். ரொம்ப நல்ல விஷயம்மா. நீ எப்படியாச்சும் முன்ன வந்துடணும். என்ன, உனக்கு அம்மா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ மட்டும் தான் தனியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நீ எப்படியாச்சும் முன்ன வந்துடுவ பாரு. இந்த கிராமத்துல இருக்க எல்லாத்துட்டையுமே உன்னோட பிரியாணி கடை பத்தி சொல்றேன். என்ன, அவங்க சொன்னதுலேருந்து எல்லாருமே அவங்க கடைக்கு வந்து அந்த மூங்கில் பிரியாணியை சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.